பட்ஜெட்ல பெரிய ஏமாற்றம் என்னன்னா விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யாத அந்த அறிவிப்பு வரல. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் எங்களுக்குலாம். வருத்தத்துக்கு மேல என்ன வார்த்தை இன்னும் அடுத்து வரும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க, மிகுந்த ஏழ்மையில இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதுவும் சூப்பர் நெல்னினோ, தண்ணி இல்ல பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எல்லாம் கடன் தொல்லை. இந்த நேரத்தில் தமிழக அரசு விவசாயிகளுடைய கடனை குறைஞ்சது கூட்டுறவு வங்கி கடன், வேற எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க அது கூட நான் கேட்கல. கூட்டுறவு வங்கி கடன் என்ன இன்னும் கூடுதலா ஒரு 16,000 17,000 கோடி கூடுதலா 4.25 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. இன்னொரு 15,000 கோடி கூடுதலா விவசாயிகளுக்கு நாங்க கடன் முழுமையா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யறோம்னு அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு தவறா நான் பாக்குறேன். நான் அறிவிக்கணும். இப்ப வர காலத்தில் இன்னும் பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. இனியாவது முதலமைச்சர் நாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம். ஆர்பிஐ முறை இதெல்லாம் வேண்டாம். மகாராஷ்டிரால பண்ண முடியுது. மகாராஷ்டிரால 36,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு. 55 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரால பண்ண முடிஞ்சது, உங்களால பண்ண முடியாதா?